நமக்கு அடுத்த 5 ஆண்டு காலத்துல எப்படி உரிமைகளை பெற்றுக் கொடுப்பாங்க. அப்ப நீங்க மாறணும். நீங்க மாறணும்னா உங்க என்ன மாறணும். நாங்கள் சொல்லிய விஷயங்கள் கல்வி, மருத்துவம், தூய குடிநீர், தரமான சாலை, இதை தாண்டி உங்களுக்கு என்ன தேவைப்பட போகுது? பயணிக்கிற நல்ல பாதை, குடிக்கிறதுக்கு நல்ல நீர், வீட்டுல சோறு, நல்ல கல்வி, நல்ல மருத்துவம், இதுதான் நமக்கு அடிப்படை தேவை. இந்த தேவைகளை அரசு கொடுத்து விட்டால் நாம இலவசங்களுக்கு கையேந்துகின்ற நிலை இருக்காது. அடுத்த தலைமுறை பிள்ளைகள் இந்த நிலத்துல நிம்மதியா வாழ முடியும். அப்படி நிம்மதியாக வாழணும்னா நீங்கள் நாங்கள் கட்சியுடைய விவசாய தினத்திற்கு வாக்களித்து எங்களுடைய தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதியுடைய வேட்பாளராக போட்டியிடக்கூடிய சகோதரர் ஜேக்கப் தேவதாஸ் அபிஷேக் அவர்களுக்கு நீங்கள் ஏற்கனவே ஏந்திய விவசாய சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். கட்டாய மாற்றத்தை உங்களிடத்திலிருந்து தொடங்குங்கள். இந்த தென்கோடி, தமிழ்நாட்டினுடைய தென்கோடியில் இருந்து தமிழ்நாட்டிற்கான புரட்சி ஆரம்பம் ஆனது என்ற வரலாற்றை நீங்கள் எழுதுங்கள். இந்த தென்கோடியில இருக்கிற ஒரு மனிதன், ஒரு தமிழன் நினைத்தால் கூட இந்த தமிழ்நாட்டுடைய தலையெழுத்தை மாற்ற முடியும் என்ற நம்பிக்கையை நீங்கள் உறுதி செய்யுங்கள். இந்த வரலாற்று கடமையிலிருந்து பின்தங்கிறாதீங்க. வண்டிக்கு கொஞ்சம் வழி விட்டுருங்க. இந்த வண்டி வெளியே போயிட்டு கொஞ்சம் வழி விட்டுருங்க. இந்த வண்டி வெளியே போயிட்டு வழி விட்டுருங்க. அப்போ மாற்றத்தை நீங்கள் விரும்புகிறீர்களா? இதுவரை இந்த மண்ணில் நிலவிய இந்த அரசியலுக்கு, தீய அரசியலுக்கு தீயிட்டு விட்டு தூய அரசியலை முன்னெடுக்கின்ற நாம் தமிழர் கட்சிக்கு உங்கள் வாக்குகளை செலுத்துங்கள். ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்ககத்துக்குள்ள உள்ளே போகும் பொழுது உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய குழந்தைகள் எல்லோருடைய முகத்தையும் பார்த்து விட்டு போங்க. அடுத்த தலைமுறை பிள்ளைகள் இங்கு வாழ முடியுமா? நாம் வாழ்ந்தது போல அவர்கள் வாழ முடியுமா? அப்படி வாழ வைப்பதற்கு இவர்கள் என்ன வழி செய்திருக்கிறார்கள் என்று யோசித்து பாருங்க. உங்களுக்கு திமுக, அதிமுக மீது பற்று இருக்கலாம். அவர்கள் தலைவர்களை திட்டியதற்கு உங்களுக்கு என் மீது கோபம் இருக்கலாம். என்னை அடிக்க வேண்டும் என்று உங்களுக்கு தோன்றலாம். என்ன என்னை அடிக்கணும்னு தோணுதா? உங்களுக்கு உண்மையிலுமே கோபம் வருதா? என் தலைவர் கருணாநிதி எப்படி பேசலாம், எங்கள் ஜெயலலிதா எப்படி பேசலாம், எடப்பாடி பழனிசாமி எப்படி பேசலாம், மோடி எப்படி பேசலாம், ராகுல் காந்தி எப்படி பேசலாம்? கோபம் வருதா? உங்கள் கோபத்தை சேர்த்து வையுங்கள். ஏப்ரல் 23ஆம் தேதி நேரா வாக்களிப்புள்ள உள்ள போங்க. ஒட்டுமொத்த கோபத்தையும் சேர்த்து உங்கள் மீது அடிப்பதாக நினைத்து ஏற்கனவே ஏந்திய விவசாய சின்னத்துல ஒரே ஒரு அழுத்திட்டு வந்துருங்க. மற்றதை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். மக்களுக்கான உண்மையான அரசியலை இந்த தூத்துக்குடி மண்ணிலிருந்து